ஹாய். எல்லாரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. சும்மா இந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி கிராஸ் டாக்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாருல. எப்ப போட்டீங்க, எதுக்கு போட்டீங்க, எங்க போட்டீங்க, எப்ப போட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எப்போ போட்ட, அந்த மாதிரி ஆரம்பிக்கலான்னு பார்த்த வீடியோ. சரி ஓகே, நீங்க எல்லாம் ஓட்டு போட்டிருப்பீங்க நான் நம்புறேன். ஓட்ட பத்தி நீ பேசாதயா. போடாதவங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, நேற்றே முடிஞ்சுல. எல்லாருமே வந்து அப்படியே ஆன்லைன்ல எல்லாம் ஸ்டேட்டஸ்ல இருந்து வச்சு போட்டுறானுங்க ஸ்னாப் எடுத்து. எதுக்காக வரலாம் அசிங்கமா? சரி ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு, வீடியோ என்னன்னு தெரியல. சரி ஓகே, ஸோ நானும் போட்டேன். எதை? ஆனா யாருக்கும் கேட்காதீங்க. அது மட்டும் கேட்காதீங்க சார், அது சீக்ரெட். நீங்களும் சொல்லாதீங்க, பட் போட்டுருங்க ஓட்டு. பட் சில பேர் இருக்கானுங்க, மச்சான் நானும் ஓட்டு போட்டேன்னு சொல்லுவானுங்க. எதுடா போட்டேன்னு கேட்பேன். மச்சான் நோட்டாக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அவனை பாக்குறப்ப எனக்கு மாண்புமிகு மடப்பொங்கன்னு தோணும். ஆமா, ஏன்னா அதுக்கு அந்த மயிராண்டி போடாமலே இருந்திருக்கலாம். போட்டாராம், ஆனா நோட்டாக்கு போட்டாராம். பாக்குறப்ப எனக்கு உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். போடுறது ஏதாச்சும் யூஸ் இருக்கணும், அதுவும் இல்லை இவனுக்கு பண்றதை பார்த்தா. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இன்னும் சில பேர் இருக்கானுங்க, இந்த டைம் ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு யாருக்கு போறதுன்ட்டு. ஆனா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா தளபதிக்கு தான் அப்படின்னு சொல்றானுங்க. இவனுக்கு தான் அக்மார் கண்ணில் கொஞ்சுங்க. ஆமா, சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. இந்த விசில் போடு சாங் கேட்டீங்களா? கோட் பட்டுல ஃபர்ஸ்ட் மேபி எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா விசில் போட்டாங்க. நீ பொத்திட்டு உட்கார்ற. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சாங் ரிலீஸ் ஆச்சுன்னா வேற ஒருத்தங்க ஃபேன் தான் வந்து அந்த பாட்டை ட்ரோல் பண்ணுவானுங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸே போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களே. எல்லாம் போயிட்டு விஜய கேட்க முடியாத குறைக்கு யுவன் சங்கர் ராஜாவை போட்டு பொழுந்துட்டு இருக்கானுங்க. ஆமா, அதனால அவர் இன்ஸ்டா விட்டே போயிட்டாரு. பாவம் மனுஷன், அந்த அளவு போட்டு அடிச்சிருக்கானுங்க. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? பாட்டு பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி இல்ல பாட்டு. தெரியுது, நீ மூடு. சரி ஓகே, அவுட் ஆஃப் தி டாபிக் போயிட்டு இருக்கும் போல நம்ம இதுக்குள்ள வருவோம். நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ஓட்டு போறதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே போவோம். இப்படிதான் அப்பப்போ ஜோன் அவுட் ஆயிட்டு வேற எங்கன்னா போயிட்டு இருக்கேன். என்னப்பா அதுக்கு எதுவும் திட்டாதீங்க சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டு போறோம்னா அது என்ன எலெக்ஷன் நமக்கு தெரியணும். இங்க ஒருத்தருக்கு அவன் ஓட்டு போட்டு இந்த டைம் கண்டிப்பா இவர் சிஎம் ஆயிடுவாரு சொல்லிட்டு சொல்றான். அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவர் பேர்லாம் மென்ஷன் பண்ண முடியாது, அவன் அந்த அளவுக்கு தற்கொலையா இருக்கான். ஸோ அந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இது என்ன எலெக்ஷன்னா, இது எம்பி எலெக்ஷன், லோக்சபால நடக்கிறது. ஓகேங்களா? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும்னு நினைக்கிறேன். அவன் வந்து சிஎம் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கான். இது எம்பி எலெக்ஷன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல கேண்டிடேட்டை சூஸ் பண்ண இந்த எலெக்ஷன் வரும். 5 years ஒன்ஸ் ரொம்ப பெருசா பண்ணுவாங்க. ஆமா, அது கூட தெரியாம இந்த வாட்டி இவர் தான் சிஎம் வருவாரு, அவர் தான் சிஎம் வருவாரு சுத்திட்டு இருக்கானுங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள். பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்கு. சாதாரண ஜனங்க அப்படி சொன்னா பரவாயில்ல. ஸோ கட்சியில இருக்கேன் நானும் உறுப்பினரா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் உறுப்பினர் கார்டு வச்சுட்டு இருப்பானுங்க. அவனுங்களுக்கு இது என்னன்னு தெரியல. அவனுங்களுக்கு அரசியல் புரிதல் அவ்வளவுதான் இருக்கு. எனக்கே அவ்வளவு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். பார்த்தாலே தெரிகிறது. பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும் போதும். சாலா நீ யாருடா? ஆமா, முடிஞ்சதை பத்தி பேசிட்டு இருக்கோம். மொட்டா பொண்ணு நீங்க கேக்குது. இல்ல என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்ன பண்றது, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போட முடிஞ்சு வீடியோ. சரிங்களா? ஸோ எல்லாரும் போட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். போடாதவங்க போனது போட்ட நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போட்டுருங்க. ஸோ ஆனா நோட்டாக்கு போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் சொன்னல மாண்புமிகு மடப்பொங்கல், அந்த மாதிரி கேட்டகரியில போய் சேர்ந்துட போறீங்க. ஏய் என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? போடுங்க, ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு போட்டுருங்க. ஓகேங்களா? என்ன எலெக்ஷன் தெரியாமலே ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம். அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயம் இருக்கும், நம்ம சொன்னா அது தப்பா இருக்குமோ, நம்ம சொல்றது தப்போ ரைட்டோ, அது தைரியமா சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவனுக்கு தெரியாத விஷயத்த கேட்க கூட கூச்சப்பட்டு அப்படியே விட்டுட்டு இருப்பானுங்க. ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது ஓப்பனா 4 பேர் முன்னாடி பேசுங்க, அதுல அவன் கரெக்ட் பண்ணிப்பான். சரிங்களா? தலை ஃபர்ஸ்ட் ஆளா போய் போட்டாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவரு கூட்டமா இருந்தா இவனுங்க தாய் வழிங்க நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே போனார் போல. நான் வந்து போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் தளபதி அவர் வந்தப்பெல்லாம் அவர் காரை மீடியா காரனே சுத்திக்கணும்.
அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா. ஆமா, இந்த வாட்டி விஷால் பாத்தீங்களா, அவரு சைக்கிள்ல போயிருக்காரு. போன டைம் விஜய் போனார்ல, அந்த மாதிரி. ஆனா ஒரு பையனும் கண்டுக்கல. ஒரு பிக்கியும் காணா. அவரு இவரை பார்த்து, நம்ம தளபதி விஜயை பார்த்து இவர் பண்ணிட்டு இருக்காரு போல. கரெக்ட் தான், இவர் இளைய தளபதி, ஒரு புரட்சி தளபதி. என்ன இப்போ கில்லி ரீரிலீஸ் ஆக போது போல, அவர் உடனே இரும்பு திரை ரீரிலீஸ் போடுறாரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மேபி நான் அந்த வீடியோ போடுறப்ப கில்லி ரீரிலீஸ் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பாருங்க guys. நானும் போய் பார்க்கலாம் தான் இருக்கேன். ஓகேங்களா? எளிமையாக வரிசையில் நின்று ஓட்டு போட்டார் இந்த நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறானுங்க நியூஸ் சேனல்ல. பின்ன அவர் எப்படி வந்து போடுவாரு? ஹெலிகாப்டர்ல வந்து ராக்கி பாய் மாதிரி பூத்து ஒளி இறங்குவாரு. அறாங்க. சரி, ஓகே, போதும். இன்னைக்கு ரொம்ப மொக்கையா பேசிட்டு இருக்கோம் போல. இதுக்கு மேல இந்த வீடியோ என்னால ஜவ்வா இழுக்க முடியல, அதனால முடிச்சுக்கிறேன். வணக்கம்.